ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடலாம்ன்றதை நான் சொல்லுவேன். ஒரு சேவையில் இருக்கக்குள்ள நாங்கள் அதற்கு வரையறைன்னு ஒன்று இருக்குது, வரையறையை உடைச்சி கொண்டு வந்தால் நான் சேவையை விட்டு அங்கே இருக்கிற மிஷினும் பழைய மிஷின் கண்டு அதுக்கான ரிக்வெஸ்ட் என்கிட்ட இருக்குது. நான் இதில் சொல்கிறதுக்கு நீ ஏன் இதை வழியில் சொன்னி என்று சொல்கிறதுக்கு இல்லை, என்ற ரிக்வெஸ்ட் இருக்குது. நான் முகநூலில் இது பதிவிடுவேன் என்று சொல்லி கேட்டு போட்டேன். அப்போ ஒரு சாதாரண ஒரு சாமானியன் பார்க்கக்குள்ளே என்ன நடக்கும், அது உண்மைதான். அப்போ மக்கள் மனதில் பயத்தை விளைவிச்சது இப்போதைய சமூக ஊடகங்கள். 40 கட்டிலாம் இருக்குமென்னு சொன்னால் 60 பேஷண்ட் வந்து அதில் நோயாளிக்கு முன்னுரிமை கொடுக்கணும். சில சொல்லிடுறோம் ஓகே ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சாங்களோ கொடுக்கல, அதெல்லாம் நடக்குது. நான் இல்லைன்னு சொன்னேன். அதை ஊதி பெருப்பிச்சு அதையே கதைச்சோன்னா பயம் வந்துடும். அரச வைத்தியசாலையில் இல்லைன்னா பயம். வணக்கம், நான் ஜெரா. தமிழ் மீடியாவுக்காக இந்த நேர்காணலை நான் செய்திருக்கிறேன். இந்த நேர்காணலில் பேச போகிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அண்மையில் நடந்து முடிஞ்ச சாவகச்சேரி ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது என்பதை பற்றி தான் கதைக்க போகிறோம். அதோடு சேர்த்து அண்மை காலமாக வடக்கிலும் சரி இலங்கையிலும் சரி மருத்துவர்களுக்கு எதிராக உருவாகி வர மக்களின் எதிர்ப்பலைகள் ஏன், எதற்கு, எப்படி அது நடக்குது என்ற விஷயமெல்லாம் நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த நேர்காணலுக்காக எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறார் மரியாதை மிகு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற மருத்துவர் உதயசீலன் அவர்கள். வணக்கம். இந்த சாவகச்சேரி ஆஸ்பத்திரியில் உருவாகி இருக்கிற இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் வைத்தியர் உதயசீலன். அரசு சேவையில் கடந்த 11 வருடங்களுக்கு கிட்டவாக இருக்கிறேன், வைத்தியராக இருக்கிறேன். இப்போ அண்மையில் எழுந்த இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலை அல்லது இந்த ஒரு டர்புலன்ஸ் இது வந்து என்னத்தால் ஏற்பட்டதுன்றதுக்கு அப்பால் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதால் கொஞ்சம் பாருங்க வேண்டாம். எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ரீல்ஸ் வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகிறோம். மக்கள் இதை ஒரு ஆழ்ந்த கோணத்தில் அணுக வேணும் என்றபடியாக நான் பேசுகிறதுக்கு துணிஞ்சேன். நான் எத்தனை வைத்தியர்கள் இதில் துணிவினம் அல்லது இந்த புரோட்டோகால்களை தாண்டி பேசினோன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் இதை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏனென்றா ஒட்டுமொத்த இந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த வைத்தியர்கள் மேலேயே ஒரு காழ்ப்புணர்ச்சியான பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. கேட்டால் ஒரு சில வைத்தியர்கள் நல்லவர்கள், நாங்கள் அப்படி என்று சொல்லுவேன். ஆனால் முற்றுமுழுதாக எல்லா வைத்தியர்களையும் சாவச்சேரி வைத்தியசாலையை நான் ஒரு குறியீடாகத்தான் பார்க்குறேன். அந்த சாவச்சேரி வைத்தியசாலை என்று கதைக்கிறதுக்கு நாங்கள் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளோட தரங்களை பற்றி பார்க்க வேணும். இங்கே 2 தேசிய வைத்தியசாலைகள் இருக்குது. அந்த தேசிய வைத்தியசாலைகளை தொடர்ந்து போதனா வைத்தியசாலைகள் இருக்குது. வைத்தியர்களை தாதியர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அந்த போதனா வைத்தியசாலைகள் இருக்குது. அதனை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட வைத்தியசாலைகள் இருக்கும். அந்த மாவட்ட வைத்தியசாலைகளை தொடர்ந்து ஆதார வைத்தியசாலைகள் இருக்கும். ஆதார வைத்தியசாலைகளில் ஏபிசி என்ற கேட்டகரிகள் இருக்கும். அதுக்கு பிறகு டிவிஷனல் ஹாஸ்பிட்டல். இதை தொடர்ந்து இறுதிப்படியில் பிரைமரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று சொல்லப்படுற அந்த நிலையங்கள் இருக்கும். ஒரு கிராமப்புறங்களில் மக்களுக்கு வசதிகளை கொண்டு போகக்கூடிய அடிப்படையில். உண்மையிலே இந்த இதுகள் எல்லாம் வந்து அந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மருத்துவம் போக வேணும் என்ற ஒரு கொள்கைகளில் உருவாக்கப்பட்டிருக்கலாம். இப்போ இந்த வைத்தியசாலைகள அடிப்படையில் அவர்களுக்கான ஆளணி ஏனி எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதற்கான அலோகேஷன், அதற்கான ஒதுக்கீடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்கள அடிப்படையில் ஏற்படுத்தி கொடுத்துக்கணும். உண்மையில் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல், அது நல்லாக வந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இதே வேளைக்கு இங்கே பேசப்படாத சில விஷயங்களையும் நான் சொல்லத்தான் வேணும். இந்த 24 மணி நேரமும் ஒரு வைத்தியசாலையில் கடமையாற்றக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு வைத்தியர்ன்ற படிநிலையில் உள்ளக பயிற்சியில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் இந்த விஷயங்களை செய்யணும். நானும் ஒரு உள்ளக பயிற்சி செய்யக்குள்ள அந்த ஒரு வருடம் 24 மணி நேரம் இருப்பேன். இந்த மன்னாரோ அல்லது முல்லைத்தீவு வைத்தியசாலைகளிலோ அந்த உள்ளக பயிற்சியாளர்கள் இன்னும் வர இல்லை. அப்போ அவர்களை விட மற்ற அந்த உள்ளக பயிற்சியில் இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய வைத்தியர்கள் ஒரு வருஷமும் வந்து போய் கொண்டு இருப்பினும் அவர்களுக்கு மேலே சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது மெடிக்கல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் தான் இருப்பினும். அப்போ இந்த உள்ளக வைத்தியர்கள் இல்லாத இடங்களில் மெடிக்கல் ஆஃபீஸர் நியமனம் பெற்ற வைத்திய அதிகாரிகள்லாம் நாங்கள் வேலை செய்யணும். அது ஒரு விஷயம்.
இதில் என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் ஒவ்வொரு மனத்தியாலும் வேலை இருக்குது. ஒரு ஆசிரியருக்கு பாடசாலை முடிஞ்சால் வேலை செய்யும், ஒரு கச்சேரியில் வேலை செய்கிறவருக்கு அவருடைய வேலை நேரம் முடிந்த பிறகு யாரும் போகிறதில்லை. ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு பிறகு போகிறதில்லை. அவர்கள் தங்கள் வேலை நேரங்களை முடிய அவை தனியார் துறைகளில் இங்கே வேலை செய்கிறதுல யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இப்போ வைத்தியர்களுக்கும் ஒரு வேலை நேரம் ஒன்று இருக்கும். இந்த உள்ளக பயிற்சியில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான். உண்மையில உள்ளக பயிற்சியில் இருக்கிறவர்களுக்கு சம்பளம் சேலரி கூட கொடுக்கப்படுறதில்ல, அவர்களுக்கு வழங்கப்படுறது அலவன்ஸ். அதை பூர்த்தி செய்தால் தான். அப்போ உள்ளக பயிற்சியில் இருக்கிறவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஆன் கால் அல்லது ஃபர்ஸ்ட் கண்டாக்டாக இருப்பார். வார நோயாளியும் உடனே பார்த்து அவர் அதற்குரிய சிகிச்சையை செய்து கொண்டிருக்கிற நேரம் தன் படிநிலைகளில் மேலே இருக்கிறவரை கூப்பிட்டு அவருக்கு அடுத்த சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்தவரை பார்ப்பார். அதுக்கு பிறகு அவரால் அது முடியுது இல்லைன்னா அவர் அந்த ஒன்கோளுக்குரிய வைத்திய நிபுணரை கூப்பிடுவார். இந்த மாதிரி தான். இப்போ எல்லாரும் எல்லா வேளையும் அங்கேயே அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ இப்படியான வைத்தியசாலைகளில் மாவட்ட வைத்தியசாலைகள் என்ற அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரை இந்த 2 வைத்தியசாலையிலும் பின்னுக்கு தான் இருக்குது. ஏனென்றால் இங்கே உள்ளக வைத்தியர்கள் இல்லை, உள்ளக பயிற்சி பெற வைத்தியர்கள் இல்லை. அப்போ அங்கே என்ன செய்யணும்ன்றதுனா நியமனம் பெற்று வர வைத்தியர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கடமை நேரம் ஒன்று இருக்கும். அந்த கடமை நேரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வேலை செஞ்சுட்டு போவார்கள். அப்போ இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. இப்போ சாவச்சேரி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்குள்ள அதில் சொல்லப்படுற விஷயங்கள் உண்டு. இந்த வைத்தியர்களோட நேரங்கள் வைத்தியர்கள் இருக்கப்படுறது அது ஏஎன்இ கட்டிடம் என்று சொல்லப்பட்டது. இப்போ அண்மையில் கூட 4 இடங்களில் பெரிய பெரிய வைத்தியசாலை கட்டிடங்கள் அல்லது தொகுதிகள் திறக்கப்பட்டது. அதுகளில் பகுதியான வேலைகள் சில இடங்களில் தொடங்கியிருக்கு. முற்றுமுழுதாக தொடங்குறதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான எல்லா வளங்களும் தேவை. தனியொரு கட்டடம் அல்லது மிஷின் இருந்துட்டோன்னா தொடங்க முடியாது. அப்போ அதனால் அதுக்கான ஆளணிகள் உள்வாங்கப்பட வேணும். ஒரு ஆளணி உள்வாங்கப்படுறேன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கான வேக்கன் கிரியேட் பண்ணப்பட வேணும். அந்த வேக்கன் கிரியேட் பண்ணுறதை தொடர்ந்து அதை திரைசேரியின் அனுமதி கிடைக்க வேணும். அவர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கலாம் என்ற நிலையில் தான் கொண்டு வரலாம். 5 பேர் செய்கிற வேலையோ 2 பேரை வச்சு செய்விக்க இயலாது. ஒரு இப்போ உதாரணமாக சொல்கிறேன்னு, ஒரு 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஒரு சத்திர சிகிச்சையை கூடத்தை நடத்தணும்னு சொன்னால் குறைந்தது 6 வைத்தியர்கள் தேவை. சரியாக பார்த்தேன்னு சொன்னால் அவர்களுக்குரிய அந்த வேலைகளில் அந்த ரிஸ்க் இதில் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு உயிரோட சம்மந்தப்பட்டபடியாக அவை அதுக்கான எஃபிஷியன்ட் இல்லாமல் இருக்காது. அது நியமம் சொல்லுது, நீ 6 மணித்தேலாம் செய்தால் போதும். சில துறைகளில் வேலை செய்கிறாக்களுக்கு நீ ஒரு நாளைக்கு 6 மணித்தேலாம் செய்தால், ஆனால் தொடர்ச்சியான டியூட்டிகள் செய்கிறாக்கள் இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் ஆனால் சில வைத்தியசாலைகளில் 2-3 தியேட்டர்களில் வெறும் 4-5 வைத்தியர்களை இயக்கி கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. அது அவர்களோட எஃபிஷியன்ட்டுக்கு மேலே அவர்கள் செய்கிறாங்க. அப்போ இங்கே சொல்லப்படுற விஷயங்களில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த கட்டடம் திறக்கப்பட்டு இவ்வளவு காலம் ஆயிட்டுது, அது இயங்கவில்லை என்றது. அதற்கு முதல் வந்தவர்கள் ஒரு துடிப்பான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம், இல்லைன்னு மறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடலாதுன்றதை நான் சொல்லுவேன். ஒரு சேவையில் இருக்கக்குள்ள நாங்கள் அதற்கு வரையறைன்னு ஒன்று இருக்குது. வரையறையை உடைச்சி கொண்டு வந்தால் நான் சேவையை விட்டு நான் ஒரு சேவையை இழந்தால் என் குடும்பத்தை யாரும் பார்க்கல. அப்போ அந்த சேவைக்குள்ளே நின்று அந்த சிஸ்டத்துக்குள்ளே நின்று ஃபைட் பண்ணுவேன். இதில் நான் மக்களையும் சொல்லுவேன், இன்றைக்கு கொந்தளிக்கிற இதே மக்கள் இதே பில்டிங் இப்படி இருக்கைக்குள்ள கேள்விகள் எழுப்பல். வைத்தியர்கள்ட்ட எப்போவுமே கேள்விகளை எழுப்புங்கன்னு தான் சொல்கிறேன். நான் வைத்தியர் எப்போவுமே நோயாளிகளுக்கு கேள்விகளுக்கான இது எல்லாரும் கொடுக்கணுமாண்டா இல்லை, அந்த ஸ்பேஸை கொடுக்குறேன் நான். நீங்கள் கேள்வி எழுதும். அப்போ ஒரு வைத்தியசாலை என்று இருக்குமெண்டா, சாவச்சேரி வைத்தியசாலை என்று சொன்னால் அந்த வைத்தியசாலைக்கு ஒரு அபிவிருத்தி சங்கம் இருக்கும், ஒரு நோயாளர் நலன்புரி சங்கங்கள் இருக்கும். இது வைத்தியசாலைக்கு மட்டுமண்டில்லை. நீங்கள் ஒரு பாடசாலை எடுத்தீங்கன்னாலும் அங்கே அபிவிருத்தி சங்கம் இருக்கும், நலன்புரி சங்கங்களை பல்வேறு சங்கங்கள் இருக்கும். இந்த சங்கங்களோட நோக்கம் என்னென்று சொன்னால் ஒரு வினைத்திறனான அரசு சேவையை கொடுக்குறதுக்கு. அரசு சேவைகளுக்கு வரையறைகள் கணக்காக இருக்கும். அப்போ அதை யாரும் கதைக்க மாட்டேன். அப்போ இன்ன தேவை இருக்குது. உதாரணமாக சொல்கிறேன், இப்போ இவ்வளோ கட்டடங்கள் இருக்குது, இதுக்கு தேவையான ஏனைய வசதிகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்யணும். எல்லாத்தையும் அரசாங்கம் தரும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் முன்னேறலாம். நான் இதையே சொல்கிறேன். முல்லைத்தீவு வைத்தியசாலையில் நான் ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஓரளவுக்கு பொது சேவைகளும் செய்கிறேன். நான் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 3 மகப்பேற்று நிபுணர்கள் இருந்தவ, 2 வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறோம். அங்கே தியேட்டர் இருக்குது.
ஆனால் அங்கே வந்து என்னட்ட ரிக்வெஸ்ட் இருக்குது, அங்கத்திய வைத்திய அத்தியட்சகர் கூடாக அங்கத்திய வைத்திய நிபுணர்கள் தந்த அந்த கடிதங்கள் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த லெப்ரோஸ்கோபி என்ற மிஷின் நான் இந்த முகநூலில் கூட அதை பதிவிட்டேன். ஏன் சாவச்சேரிக்குள்ளே இதை கதைக்கிறீங்களே இல்லை, நான் சாவச்சேரி ஒரு குறியீடாக தான் நான் பார்க்குறேன். இப்படி கன இடங்கள் இருக்குது. அப்போ அங்கே அந்த லெப்ரோஸ்கோப்புக்கான வசதிகள் இல்லை. வைத்திய நிபுணர் தொடர்பு கொண்டு கேட்ட இடத்துல நானும் எனக்கு தெரிந்த வரையில் எல்லார்ட்டையும் கேட்குறேன் முகநூலில் பதவிக்கிட்டேன். ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தால் அந்த லைட் சோர்ஸ் இருந்தால் அவர்கள் அந்த அப்போ அந்த லெப்ரோஸ்கோப்ன்றது என்னென்னா இப்போ வெட்டி ஆப்ரேஷன்கள் செய்கிறது ஒரு துளை போட்டு அதுக்குள்ளால கேமராக்களை விட்டு அப்படி தான் செய்கிறது ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. அங்கே இருக்கிற மிஷினும் பழைய மிஷின் அண்டு அதுக்கான ரிக்வெஸ்ட் என்கிட்ட இருக்குது. நான் இதில் சொல்கிறதுக்கு நீ ஏன் இதை வழியில் சொன்னி என்று சொல்கிறதுக்கு இல்லை, என்ற ரிக்வெஸ்ட் இருக்குது. நான் முகநூலில் இது பதிவிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டேன். நான் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல எனக்கு. அப்போ அந்த வைத்தியசாலையை டெவலப் பண்ணோட மக்கள் என்ன பொறுப்பு? சரி, அந்த சங்கங்களோட பொறுப்பு. அதுகளில் எந்த விதமான அரசியல் கலப்புகளும் இல்லாமல் அதை கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு வேகமான ஒரு க்ரோத் சாவச்சேரிக்கு வராமல் போனதுக்கு காரணமாக நான் என்னொண்ட கொள்ளக்கூடியதுன்னுட்டா அது யாழ்நாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம். யாழ்ப்பாணத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருத்துறை ஆதார வைத்தியசாலையும் இருக்குது. அது ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே இதுகள் கொஞ்சம் வேகமாக நடக்குதுன்னா இதுக்கான தேவை இருக்குது. யாழ்ப்பாணம் ஒவ்வொருத்தர் விட்டையும் ஆரம்பத்தில் பிரசவங்கள் அங்கே பார்க்கப்பட்டது. எத்தனையோ பேர் பிறந்த இருக்கணும் சாவச்சேரியிலேயே. என்னென்னா அந்த நாளில் பொது போக்குவரத்து மட்டும் இருந்துச்சு, அல்லது போக்குவரத்து வரையறையோடு இருந்துச்சு. இந்த வைத்தியசாலைகள் நகருக்கு பக்கத்தில் இருக்கிறதால ஒவ்வொரு வீட்டிலையும் வெஹிக்கிள் இருக்குது. நான் எனக்கு சிறந்த சேவை பெறணும் மட்டும் நான் நகரத்தை நாடி போய்கொண்டிருந்தபடியா என்ன நடக்கும்? இங்கே யாரும் பாவிக்காமல் விட்டுருக்கணும். அப்போ எதுவும் ஓபிடி அப்படியான விஷயங்களுக்கு போய்கொண்டு இருக்குமே தவிர அந்த மக்களுக்கு அந்த தேவையான அந்த மக்களே நிற்க வேணும், மக்கள் பிரதிநிதிகள் நிற்க வேணும். அபிவிருத்தி குழு கூட்டங்கள், ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் எங்களுக்கு இது வேணும், இது வேணும், இது வேணுமென்ற இதையோட சேர்ந்து செய்யலாம். அப்போ இது 2 சாராரும். ஒரு அரச உத்தியோகத்தர்னு சொன்னால் அவரை மட்டும் குற்றஞ்சாட்டி போட்டு போகிறதுல இல்லை. இது அந்த பிரதேசம் சார்ந்தவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இந்த உள்ளக வைத்திய இதுகளை பற்றி கதைச்சு கொண்டு வந்தாங்களேன்னு சொன்னால் இப்போ ஆனால் இதே ஆதார வைத்தியசாலைகளில் ஒவ்வொரு டைப்பில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பருத்தித்துறைக்கு ஒரு 4 அல்லது 5 வருட போராட்டத்துக்கு பிறகு இப்போ உள்ளக வைத்தியர்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ அது ஒரு அடைவு மட்டம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும். தனியாக ஒரு பில்டிங் வந்துட்டுதுன்றதுக்காக இல்லை, அதை நீண்ட இப்போ திறந்து போட்டு பூட்ட இல்லாது ஒரு நிலைபெறான ஒரு சஸ்டெயினபிளாக அது இயங்க வேணும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் ஏற்ற மற்ற விடயங்களையும் சொல்லணும். எனக்கு ஓகே இந்த வளம் இல்லை, இதுக்கு பெற்றுத்தரதுக்கான வசதியை செய்யுங்க என்று போட்டு அவர்களுக்குரிய ஒரு டைம் இப்போ எல்லாரும் சேர்ந்து செய்ய வேணும் என்று சொல்கிறேன். முதலீடுகளூடாக நான் ஏன் இந்த அபிவிருத்தி சங்கங்கள், நலன்பெறி சங்கங்கள் இந்த முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் நான் ஒரு தொகைப்பணத்தை நாங்கள் யாருமே எங்களோட கணக்குகளை அல்லது தனிப்பட்ட அக்கௌண்ட்டில் வேண்டியலாம். நேரடியாக சொல்லுவேன். நான் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் மருந்து தட்டுப்பாடுகள் ரெண்டு வந்த நேரத்தில் சத்திர சிகிச்சைக்கு முக்கியமான மருந்து, அவர்களுக்கு தேவையான மருந்து கொள்முதல் இல்லை, மருந்து வரையில் என்ன செய்யலாம் என்ற நிலையில் சத்திர சிகிச்சை நிறுத்தப்படும் என்ற நிலையில் நான் தனிப்பட்ட முயற்சியில் வெளிநாட்டில் உள்ளவரோட கதைச்சு அந்த அக்கௌண்ட்டுக்கு, நலன்புரி சங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசை போடுங்க, இதுக்கு என்று சொல்லி போடுங்க. உடனே நல்ல உள்ளங்கொண்டாக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதை சேர்த்து வைக்க வேண்டிய எந்த வேலைக்கு மேலதிகமாக நான் அதை செய்து விடுவேன். இப்படி செய்திருந்தால் திடீரென்னு இப்படி ஒரு பிரச்சனைன்றது வராது. எல்லா இடமும் இந்த பிரச்சனை இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் தட்டி கேட்க வேணும், எல்லா மட்டத்திலையும் தட்டி கேட்க வேணும். இப்போ இது ஏன் நடக்குது இல்லை, இப்போ எனக்கு ஒரு மருந்து இல்லை என்று சொல்லி சொன்னால் இது ஏன் இல்லை என்று கேட்டால் கடைசியில் எல்லாமே போய் நிற்க போகிற ஒற்றை புள்ளி அரசியலில் தான் போய் நிற்கும். அங்கேருந்து வராத ஒரு மருந்தை அவர் திரையிலாது. அப்போ அதனால் அவர் அதை எழுதி கொடுத்துருப்பேன். அப்போ இது ஒரு நாளில் வந்த பிரச்சனை இல்லை, இது ஒரு நாளில் தீர்க்கப்படுற பிரச்சனையும் இல்லை. 5-6 வருஷமாக இருந்திருக்குது. இத்தனை வருஷம் திறக்கையில்லைன்னா அதுக்கான ரூட் கோஸ் அனலைசிஸ், அந்த காரணத்துக்கான என்னென்ன காரணத்தால் இது திறக்கப்படையில்லை. தனியாக வைத்தியர் மட்டும் அந்த கட்டடத்தை திறக்கலாது. தாதி உத்தியோகத்தர்கள், பரிசாரர்கள், சுகாதார உதவியாளர்கள், இனி அந்த இதுக்குரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருந்துகள், சகலர்
பராமெடிக்கல்ஸ் என்று சொல்லப்படுற மிச்சம் எல்லாருமே இதுக்கு தேவை. அப்போ அதற்கான ஆளணிகள் உருவாக்கப்படுறதுக்கு முதல் 1-2 பேரோட ஆரம்பிக்கலாம் என்ற அந்த வாதம் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். சின்ன தியேட்டரை தொடங்கி செய்யலாம். அதை சர்ச்சையாகாத அளவுக்கு எல்லாரோடையும் கலந்து பேசி போயிருக்கலாம். ஆனால் இதே பிரச்சனை நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட வைத்தியசாலைகளில் இல்லை உங்களோட பிரதேச வைத்தியசாலைகளிலேயோ நீங்கள் இந்த கேள்விகளை இப்போவே கேட்கலாம். ஆனால் யாரும் கேட்கறது இல்லை. இதை செய்கிறதுல என்ன பிரச்சனைன்றதை யாரும் கதைக்கிறது இல்லை. இதுதான் எனக்கு அடிப்படையான ஒரு காரணம். மக்கள் போராட்டக்காரர்கள் எல்லாருமே வடக்கில் பெரிய மருத்துவ மாஃபியா இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது உண்மையா? உண்மையிலே வடக்கில் மருத்துவ மாஃபியா இருக்குதாங்க? மருத்துவ மாஃபியா ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ உலகத்தின் போக்கில் லாபகரமான தொழில் வந்து கல்வியும் மருத்துவம். இலங்கையின் அழகை வந்து இந்த இலவச கல்வியும் இந்த இலவச மருத்துவம். நீங்கள் நினைக்கிறீங்களா இதே நிலைமை இந்த இலவச கல்வியும் இலவச மருத்துவம் இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமாண்டா? அது ஒரு கேள்விக்குறி. கால மாற்றம், அரசியல் மாற்றங்கள், தேவைகளின் அடிப்படையில். உதாரணம் நான் சொல்கிறேன், ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு வைத்தியசாலை, ஒரு சாதாரண அரசு வைத்தியசாலை, இதில் நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கக்குள்ள உங்களோட தெரிவு எதுவாக இருக்கும் நவீன. அப்போ இது மாஃபியான்னு சொல்லி சொன்னால் என்ன காரணம்? அங்கே அதுக்கான ஒரு கோஆப்ரேட் அவர்களுடைய அந்த இதை இருக்குது, உலக ரீதியில் இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. அதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? இன்றைக்குமே நாங்கள் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த இலவச கல்வி இலவச மருத்துவத்தை நாங்கள் பாதுகாக்கணும். அதன் வளத்தை கூட்ட வேணும். சரி, அதன் தரத்தை கூட்டுற அதன் சேவையின் வினைத்திறனை கூட்டுறதெல்லாம் யாருடைய கையில் இருக்குன்னு தெரியும். நான் அரசு ஊழியன், அவ்வளோதான். ஒரு போதை மருந்து தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய்க்குள்ள ஒரு மரியாதைக்குரிய நீதிபதி அன்னைவரால் கூட்டத்தில் பேசுகிறார். ஒரு கொலை நடந்த உடனே நீதிபதிகள் என்ன செய்கிறார்கள்? தூங்கிவிட்டார்களா என்று ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு திட்டுவாங்க. அதுக்கு ஒரு விஷயம் விளங்கையில், நான் சட்டத்தை பாதுகாக்கிறேன். சட்டத்தை இயற்றவர் வேறு யார்? சட்டத்தை இயற்றதை நீங்கள் தெரிஞ்சு விடுறாக்கலாம். அப்போ இதை நான் பாதுகாக்கணும். இப்போ உங்களோட அம்மாவுக்கு ஒரு வருத்தம் வந்துட்டுது. இப்போ இதுவும் சாவச்சேரியோட நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஏன் அங்கே இருந்து போகணும்னு சொன்னால், எனக்கு ஒரு வினைத்திறனான சேவை வேணும், நவீன சிகிச்சைகளோடு இருக்காங்க. நீங்கள் இதுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில மருத்துவர்கள் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுன்னு இருக்குன்னு தானே. இப்போ உனக்கு இது பிரச்சனை, இது உயிருக்கு ஆபத்தான உண்டு, இது உடனடியாக சத்திர சிகிச்சை செய்ய வேணும், தனியார் ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொன்னால் அது முற்றுமுழுதான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் அவ்வளோ டாக்குமெண்ட்ஸோட போய் அரசு வைத்தியசாலையில் கிடைக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு இந்தியா மாதிரி வரையில் இலங்கையை பொறுத்தவரையில் அல்லது வடக்கை பொறுத்த மட்டும் தனியார் வைத்தியசாலையோட அரசு வைத்தியசாலைகள் திறம்பட இருக்குது. தனியார் வைத்தியசாலைகளில் நானும் தனியார் வைத்தியசாலைகளில் வேலை செய்திருக்கிறேன். மணத்தியாலத்துக்கு தான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சரிதானே? ஒரு மணத்தியாலத்துக்கு விளை வேண்ட மாதிரி தான் சம்பளம் கிடைச்சிருக்கும். ஒரு தனியார் வைத்தியசாலையில் பிரச்சனை வந்தோன்னா நேராக அரசு வைத்தியசாலைக்கு கொண்டு போகிற ஒரு நிலப்பாடுகள் அதெல்லாம் இருக்குது. இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை, வேறு நாடுகளில் ஒப்புறதை விட இலங்கையை பொறுத்த மட்டும் அரசு வைத்தியசாலை, குறிப்பாக வடபுலத்தில் வந்து அரசு வைத்தியசாலைகள் அவ்வளவு வசதியாக இருக்குது. என்னென்னு சொன்னால், அரச வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்கிற சேவைகளை பெற்றுக்கொள்ள இருக்கிறவர்கள் எண்ணிக்கை கூடன்னு சொல்லி சொன்னபடியாக நாங்கள் அதில் டிலே பண்ண வேண்டாம். நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு அவர் ஒரு பொறியியலாளர், சிங்கப்பூரில் இருக்கிறார். பிள்ளை கீழே விழுந்துட்டுது, இதில் ஒரு காயம், சரிதானே? அப்போ வந்த இடத்துல இல்லை, சின்ன பிள்ளை தைக்க விட மாட்டா, நீங்கள் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மயக்கம் கொடுத்தோ அல்லது தியேட்டருக்கு எடுத்து செய்வினம் பண்ணல. எனக்கு நிற்க இயலாது, எனக்கு ஹாஸ்பிட்டலில் வசதி இல்லை, நான் போக மாட்டேன் என்று போட்டு இந்த வைத்தியசாலையில் யாரையும் பிடிச்சி இழுக்கையில் இவர் போயிட்டு வந்து சொல்கிறார், அண்ணன் 1,26,000 எனக்கு முடிஞ்சது, இவ்வளோத்துக்கும் தைச்சதுக்கு பிள்ளையே தியேட்டருக்கு. அவன் பக்கத்தில் என்ன சொல்லிடணும்? அவன் சம்பளம், கரண்ட் பில், ஏசி, எல்லாட்ட இதுகளெல்லாம் சேர்க்கக்குள்ள எங்களுக்கு இப்படி ஒரு தொகை வருதுன்னு அங்கே போய் நான் தனியார் வைத்தியசாலையில் போய் நின்று எனக்கு பில்லை கூட எடுத்துட்டான்னு சொல்கிறதுல எந்த நியாயமே இல்லை. தெரிஞ்ச ஒன்று போகிறீங்க,
இப்போ இந்த சாப்பாடு கடை பில்லில் கூட அது இவ்வளோ கூட வந்துட்டு இவ்வளோ கூட அவன் மெனுவில் போட்டிருக்கிறான், இது போட்டிருக்கான். இப்போ அரசு வைத்தியசாலையில் டிலே வேணும். அப்போ அதுகளை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் ஆளணிகள் அதில் கூட்டினா தான் அந்த டிலேகளை குறைக்கலாம். அப்போ அரசு வைத்தியசாலைகள் வந்து இப்போ என்ன பொறுத்த மட்டும் நல்ல சர்வீஸை தருது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அரசு வைத்தியசாலை போகும். அதில் சில டிலே வரும். சிலர் சொல்லுவாங்க தெரிஞ்ச ஆக்களை வச்சு கொண்டு போயிடுவாங்க. இல்லை, அது உண்மை. ஆனால் அதில் கொள்கை ரீதியில் மாற்றங்கள் வர வேணும். வெளிநாட்டில் ஓபிடி என்னொன்று இல்லை, ஜிபி சிஸ்டம் ஒன்று இருக்கும். சரி, அந்த எமர்ஜென்சி மட்டும்தான் நாங்கள் இருக்கிறது. நீங்கள் எல்லாருக்கும் லண்டனில் இருப்பினோம் அப்படி இருப்பினோம், எமர்ஜென்சி என்றால் கால் பண்ணினா ஆம்புலன்ஸ் வரும், வீட்டுக்கே வந்து ஏற்றிக்கொண்டு எமர்ஜென்சி போகணும். நார்மல் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு அங்கே எத்தனை நாள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே சனம் துரித உணவுகள், திரையரங்கள், வாசலில் எல்லாம் நிற்பினோம். இங்கே போய் மட்டும் வெயிட் பண்ணுறோன்னா ஐயோ வெயிட் பண்ணிக்கலாது. சரிதானே? இதில் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால், கேள்வி கேட்குறேன்ட்டு நான் அந்த முதல் கேள்வியிலையும் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு பப்ளிக்கின் ரெஸ்பான்சிபிள் என்னன்னு சொல்லி சொன்னால், வைத்தியசாலையின் அல்லது ஒரு பேருந்து தரிப்பிடத்தின் மலசெலவூடம் எப்படி இருக்குன்னா அதை பாவிக்கிறது பப்ளிக். அது அந்த நிலையில் இருக்குன்னா எனக்கு அது ஆக்டிவ் ஒரு மலசெலவூடம் பண்ணுற மாதிரி நிலையில் பாவிக்கிறபடியே தான் அது அந்த நிலையில் இருக்குது. அவையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழுவினும் அதில் செய்து கொண்டு இருப்பினோம். அது எப்படி பாவிக்கணும்ன்றதும் பப்ளிக்கில் அந்த பொறுப்பில் இருக்குது. ஒரு வைத்தியசாலைக்கு போனால் அந்த வைத்தியசாலையில் மலசெலவூடம் எனக்கு ஒரு எடிட்டோரியல் ஒன்று கனாலத்துக்கு மேல் வாய்ச்சது, ஒரு தனிநபர் சுகாதாரம் அவரது வீட்டு மலசெலவூடத்தில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி விளம்பரிலே இது ஒன்று எனக்கு ஒரு பார்த்தேன். உண்மையில் அது ஒரு எனக்கு பிடிச்சிருந்த அவசரம் என்னன்னு சொன்னால், அந்த அளவுக்கு இருந்தால் தான் பாவிக்கலாம். ஆனால் அதை கெடுக்கிறது யாரு? போகிறது, வாசலில் இருந்துட்டு வர்றது, இப்படியான விஷயங்கள் என்னொன்று இருந்தேன். இப்போ அங்கேயும் இன்னொரு நபரான் வேலை செய்ய போகிறேன். அப்போ அங்கே பெட் கிழிஞ்சிருக்கும், அங்கே பாத்ரூம் நல்லா இருக்காதுன்றது கனவேற்ற கொமெண்ட். பெட் கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னால் 40 கட்டிலாம் இருக்குமென்னு சொன்னால் 60 பேஷண்ட் வந்து அதில் நோயாளிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். சிலர் சொல்லிக்கணும் ஓகே ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சாக்களுக்கு கொடுப்பினோம். அதெல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லேன். எங்களோட பக்கத்தில் இருக்கிறதே நான் சொல்கிறேன். அப்போ தனியார் வைத்தியசாலையில் தான் இதை செய்யணுமென்று ஒரு வைத்தியரோ வைத்திய நிபுணரோ சொன்னால் அது மிகவும் கண்டிக்கத்தக்க அது ஒரு மாஃபியா வழங்குது. மற்றது குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் கண் வில்லைகள் வந்து தனியார் நிறுவனங்களில் பெற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வந்தது. பிறகு இது கூடாக அரசு கூடாகவே வழங்கப்பட்ட நிலையில் அந்த கேட்ராக்ட் சிகிச்சைகளுக்காக கொடுக்கப்பட்டது. இருந்தும் இப்பவும் சில சத்திர சிகிச்சைக்கு பாவிக்கக்கூடிய அந்த எலும்புகள் உடஞ்சா பூட்டக்கூடிய தகடுகள், ஸ்க்ரூக்கள், அது பொதுவாக என்னட்ட நான் ஓரளவுக்கு பப்ளிக்கோட வேலை செய்கிறதுன்ற அடிப்படையில் எனக்கு நான் என்ன துறைக்கு மேலால் நான் தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் வேலைகள் செய்கிற அடிப்படையில் வார கம்ப்ளைண்ட். அப்போ அதை போய் வெளியில் வேண்டு என்று சொல்லி சொன்னால் 2 விஷயம், ஒன்று இங்கே இருக்க வேணும் அல்லது தரமற்றதாக இருக்க வேணும் என்றபடியே தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நாங்கள் இதை தேவையான அளவு இங்கே கிடைக்கக்கூடிய மாதிரியான வகையை செய்வமாக இருந்தால் வெளியில் இருக்கத்தக்கன ஒன்று வாங்குறது பிழையான விஷயம். அது மாஃபியா, அதுதான் மாஃபியா. ஒரு மருந்து இல்லை. இப்போ சனம் எல்லா நேரமும் வைத்தியர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது இல்லை. ஃபார்மசிகள் மருந்தகங்களில் போய் மருந்து எடுத்துகிட்டு போகிற நிலைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேணும். இப்போ உதாரணமாக ஒரு செஃபிரோக்சிம் என்று சொல்லி ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குன்னா அது வைத்தியசாலையில் கிடைக்கல, நீங்கள் போய் எழுதுங்க. இப்போ இதில் வரக்கூடிய ரிஸ்க்கை சொல்கிறேன். எனக்கு குறிப்பிட்ட பிராண்டை தான் எழுதி தரீனம் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது 2 விஷயம் இருக்குது. என்னென்னா சில அந்த தனியார் இதில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு அதால் பெனிஃபிட் ஒன்று பெறும். இப்போ இவ்வளவு எழுதினா அதால் இதை ப்ரொமோட் பண்ணினா அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் போனஸ் செய்கிறோம் என்று சொல்லி இது இங்கே விட எல்லா நாடுகளிலும் இது ஒரு பெரிய அளவில் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இப்போ நான் தான் ஒரு செஃபிரோக்சிம் இப்போ ஒரு முறுக்கு கம்பி எண்டு வைப்போமே, ஒரு வீடு கட்டுறதுக்கு அல்லது ஒரு இந்த சுவிட்ச் எண்டு வைப்போமே, அதில் எத்தனை பிராண்ட் இருக்குது. உங்களோட வயரிங் வேலை செய்கிறவர் என்ன செய்வார், அவற்றை அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பிராண்டை வேண்டுங்கோ, அதால் அவருக்கு பெனிஃபிட் வருதா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மருந்து இருந்தால் அதுக்கு ஒரு 10 வகையான பிராண்ட் இருக்குது. நீங்கள் மருந்துன்ற ஜெனரிக் நேம் எழுதி கொடுத்தீங்களா, அதில் ஆரம்ப பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா, முதன்மையான பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா, ஃபார்மசியில் இருக்கிறவர் தான் நினைச்ச பிராண்டை கொடுப்பார். அது எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. சரிதானே? ஒன்று அவர் தனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அல்லது இதில் ஒரு அதில் விலக்கழிவு இதில் கூட வருது, இதில் லாபம் கூட வருது அல்லது விலை கூடினோண்ட கொடுக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் யோசித்து சிலர் என்ன செய்யணும், குறிப்பிட்ட சில மருந்துகள் எழுதுறேன். இப்போ நான் இப்போ சொல்கிறேன். அப்போ அதை தடுக்கிறதுக்காக இது ஒரு பேசு பொருளாக எங்கட மத்தியிலையும் இருக்குது. இந்த பிராண்டை தான் எழுதி கொடுக்குறதா அந்த பிராண்டை தான் எழுதி கொடுக்குறதான்ருக்கு. நாங்கள் பிராண்டை சிலர் குறிப்பிட நான் 2 வரைக்கும் அங்கே வழியில் எழுதி கொடுக்க வேண்டியதில்லை, பேரை மட்டும் எழுதி கொடுக்கணும். ஏன்னா இப்படியான ஒரு கதை வருமென்றதுக்காக தான் நான் சொல்கிறேன்.
இப்போ எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி நான் சர்வீஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ கேட்குதுண்டா எனக்கு காய்ச்சல் என்ன மாதிரினா ரைட் நீ இந்த மாதிரி தான் வேண்டும் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். என்னென்ன பிராண்ட் வந்து நான் எழுதி கொடுத்தாலும் ஃபார்மசியில் வந்து என்ன செய்யலாம், அவர் நினைச்ச பிராண்டை கொடுத்து போட்டு போகலாம். 60 ரூபாய்க்கும் ஒரு குளிசை இருக்கும், 110 ரூபாய்க்கும் ஒரு குளிசை இருக்கும், 110 ரூபா குளிசை அவர் கொடுத்து போட்டு போகலாம். அப்போ அதால் ஓரளவு அந்த குளிசைன்ற தன்மை நல்லா வேலை செய்யக்கூடிய தன்மை அதன் விலைகளின் அடிப்படையில் சிலதுகள் எழுதி கொடுக்கலாம். அதில் எல்லா வைத்தியர்களுக்கும் அதில் இது இருக்குது. பொதுவாக என்னென்னு சொன்னால் அந்த மருத்துவ முதலாளிகள் மாஃபியாவில் ஈடுபடுறார்கள். சில வைத்தியர்கள் நான் உடைச்சு பேச வேண்டி இருக்குது, ஒத்துக்கொள்கிறேன், அவர்கள் அதுக்கு துணை போகிறார்கள். அதில் முக்கியமாக நீங்கள் என்னென்று ஒரு நல்ல வைத்தியரை இனங்காண்றது என்று சொல்லி சொன்னால், இது கட்டாயம் ஒரு அவசரமான சத்திர சிகிச்சை, உயிருக்கு ஆபத்தான சத்திர சிகிச்சை, நீங்கள் வந்தால் தான் செய்வேன். உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது. இப்போ ஒரு சத்திர சிகிச்சை எடுத்தால் 2 விதமானது இருக்கலாம். ஒன்று எமர்ஜென்சி அவசர நிலையில் செய்கிறது, அல்லது ஒரு தேதி குறிப்பிட்டு பிறகு செய்கிறது. தேதி குறிப்பிட்டு பிறகு செய்கிறதுக்கு கன பேர் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போ எமர்ஜென்சி என்று சொல்லி சொன்னால் எமர்ஜென்சிக்கு ப்ரையாரிட்டி இருக்குது. அப்போ இது உயிருக்கு ஆபத்தானதுன்னு சொல்லி போட்டு நீ தனியார் ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொல்கிறது ஒரு மாஃபியா, இதைத்தான் வாங்கணுமன்றது இன்னொரு மாஃபியா. அப்போ இது எல்லா இடமும் இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், எங்கட சுகாதாரங்கள் கல்விக்கான ஒதுக்கீடு கூடுவோம். அதனால் நல்ல நல்ல பொருட்கள் நல்ல நல்ல தரமான இதுகள் வரைக்குள்ள இதை யாரும் திணிக்கலாம். ஸ்டில் இப்போவும் எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் இலவச மருத்துவம் மற்றதில் விட நல்லா இருக்குது. எனக்கு தெரிய எத்தனை வைத்தியர்கள் சிலர் இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ண வேணும். வைத்தியர்கள் பைத்தியங்கள், எல்லாரும் காசு பிசாசுகள், எல்லாரும் மாஃபியான்ற ஒரு வசனத்தை சொல்லி போட்டு போகிறது வந்து ரைட். நீங்கள் திருமணமானவராக இல்லையான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது 2 பால்மா தான் இருந்துச்சு. இப்போ பிள்ளை வயிற்றில் இருந்தால் ஒரு பால்மா, பிள்ளை பிறந்தா ஒரு பால்மா, 2 மாதத்துக்கு ஒரு பால்மா, 4 மாதத்துக்கு ஒரு பால்மா. அந்த பால்மாவில் என்ன இருக்குன்னு விஷயம் கூட தெரியாது. இதை முதன்மைப்படுத்துறது விளம்பரங்களும் ஒரு சில வைத்தியர்கள் அதை ப்ரொமோட் பண்ணுறது. ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த இது கொடுக்கவும் இல்லை. நான் நார்மலாக நான் என்ன குடித்தேனோ காலாகாலமாக சந்தையில் இருக்கிறோண்ட கொடுத்தேன். டிவி இதுகள் எல்லாம் மற்றது முக்கியமான விஷயம், இந்த மாஃபியாவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இல்லையோ, சமூக ஊடகங்கள். ஒரு வைத்தியசாலையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அவற்றை குடும்பம் வீடு வாசல் வரைக்கும் இந்த யூடியூப்ல இருந்து போட்டு இது வைத்தியசாலை ஆபத்தானது மக்கள் மனதில் விதைச்சது. ஒரு அச்சு ஊடகம் மட்டும் இருந்த காலத்தில் இப்படி நடக்குது. இன்சிடென்ட் நடந்தால் அது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. அது தொடர்பான விசாரணைகள் வேணும். ஏன்னா மிஷின் செய்யலை, மனுஷன் தான் இந்த இதில் டீல் பண்ணுறான். சில தவறுகள் வரும். இப்போ இதை கூட வச்சு இந்த துண்டை மட்டும் வெட்டி போட்டு சில தவறுகள் வரும்னு சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, மனிதன் தான் செய்து கொண்டு கேட்கல, சில ஒரு கவனியின பிள்ளைகள் வந்துடக்கூடாது, கொண்டு வந்துடலாம். சரிதானே? இதுகளெல்லாம் தவிர்க்கப்படும். 100% தவிர்க்க இயலாதன்றது. நீங்கள் இப்போ ஒரு மிஷின் செய்கிறதுக்கு கூட ஒரு பிள்ளை கொண்டு வரும். ஆனால் இவ்வளத்தையும் ஊதி பெருப்பிச்சு மக்கள் மத்தியில் பயத்தை விளைவிச்சது யாரு? சோஷியல் மீடியா, இந்த யூடியூப். ஒரு நான் பேர் சொல்லியே சொல்லுவேன். எனக்கு தெரிய இந்த ஆசிரியர் கௌரி செல்வரட்னம் வந்து எந்த ஒரு சர்வீஸும் செய்யலை. அவ்வளோ மாதிரி ஒரு டெடிக்கேஷனான டாக்டர்ஸை நான் இந்த வாழ்க்கையில் பார்த்ததில் யாரும் இருக்க போகிறது. அவள் எனக்கு தெரிஞ்சதில் பெஸ்ட் டாக்டர்கிட்ட முதன்மையான டாக்டர் அவன். அப்போ அவவும் இந்த வைத்தியருக்குள்ள தான் வருவாள். ஒரு பிரபல நரம்பு சத்திர சிகிச்சை நிபுணர் அவரால் தான் இந்த எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்க ஒரு யூடியூப்ல சொல்றாங்க. அவர் ஒரு நரம்பில் வரக்கூடிய ஒரு கேன்சரை குணப்படுத்துகிற, அது 100% மோர்டாலிட்டி. இப்போ சிலது ரிஸ்க் எடுக்கிறது. நாங்கள் சத்திர சிகிச்சையில் எவ்வளவு வீதம் மோர்டாலிட்டி இருக்கும், இந்த ஆப்ரேஷன் செய்யக்குள்ள 100% என்று சொல்றது. ஏனென்றா அவர் இறக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு, ஆனாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்க மாட்டோம். இவன் என்னுடைய அப்பா 2013 மாரடைப்பால் வந்து அந்த டைம் இங்கே அந்த வசதிகள் இருக்கையில் கொழும்புல போய் மிகச் சொற்பம் 1% குறைவான சந்தர்ப்பம் தான் இருக்குதுன்ற நான் அந்த சந்தர்ப்பத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொல்லிப்போட்டு கொழும்புல ஒன்றே சத்திர சிகிச்சை அவருக்கு அந்த டைம் பைபாஸ் ஆப்ரேஷன் செய்தது. அவர்கிட்ட நிலைமை கடும் மோசமாக இருந்தது. கொண்டு போய் செய்த நிலையில் அதுக்கு அப்புறம் ஒரு 13 வருஷம் 10 வருஷத்துக்கிட்ட உயிர் வாழ்ந்தார். அப்போ அந்த ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்குறது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு தானே. இவர் இருந்தான் நல்லவன். அந்த நோயாளி இறந்தோடனே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு நின்று ஒரு யூடியூபர் சொல்கிறார், இது தானாக கொட்டுப்படக்கூடிய ஒரு கேன்சர் கட்டி. பாருங்கள், யாரும் யாரையும் விமர்சிக்கலாம்.
என்ற ஒரு வரைமுறையை வச்சுக்கொண்டு ஒரு கேமரா அல்லது ஃபோன் இருந்துட்டுன்னா எதுக்குன்னு சொல்லலாம். இதுகளுக்கு தடுக்கக்கூடிய ஒரு சட்டங்கள் வேற ஒன்று, ஒரு 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 தொழில் ரீதியான ஒரு கருத்துக்களை வந்து வெளியிடக்குள்ள கவனமாக இருக்கும். அப்போ அது ஒரு சாதாரண ஒரு சாமானியன் பார்க்கக்குள்ள என்ன நடக்கும்? அது உண்மைதான். அப்போ மக்கள் மனதில் பயத்தை விளைவிச்சது இப்போதைய சமூக ஊடகங்கள். யாரை கேட்டாலும் அங்கே போக மாட்டேன். தவறுகள் இருந்தால் கண்டிக்கணும், வருந்தத்தக்கது, திருத்தணும், இதுகள் இருக்கத்தோணும். அதை ஊதி பெருப்பிச்சு அதையே கதைச்சோன்னா பயம் வந்துடும். அரச வைத்தியசாலையில் என்னன்னா பயம். ரெண்டாவது விஷயங்கள் விளம்பரம். கல்சியம் உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு மாத சுயினம் நின்ற பிறகு ஒரு பெரும்பாலான பெண்களுக்கு மூட்டு தேய்மானம் ஒன்று வரும். கல்சியம் என்றது அடிப்படையான ஒன்று. சின்ன மீன், பால் உற்பத்தி பொருளில் கல்சியம் இருக்குது. அதை குறிப்பிட்ட வகையான ஒரு பால் மாவை பாவிச்சு இவர் ஒரு ஒஸ்டியோபோரோசிஸ் நோயாளியின் மகன். அப்போ அந்த வருத்தம் வந்தோடனே விளம்பரங்கள்லாம் உங்களோட மண்டைக்குள்ளே போயிட்டுது. அப்போ கேட்டோன்னே இந்த பால்மா பாவிக்கலாமா, அந்த பால்மா பாவிக்கலாமா, சனம் ஆப்ஷனோட தான் பெறும். எனக்கு இதோட பாவிக்கலாம். ஆனால் அது சாதாரண உணவில் இருக்குது என்றது சனம் விளங்குது இல்லை. நான் அன்றைக்கு ஒரு ஃபார்மசியில் நிற்கிறேன். ஒரு ஐயா ஒரு நாள் அந்த வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்துருப்பார் போல இருக்கு. டிஹெச்ஏ என்று பாவிக்கிறார். இந்த டிஹெச்ஏ உள்ள பால் இருக்குதா, பால்மா இருக்குதான்னு சொல்லி அது விளம்பரத்தில் என்ன சொல்லப்படுது? கண் கவராக ஒரு டிவிலையும் போட்டு இது டிஹெச்ஏ என்ற சொல்லி ஒரு இதுகள் அமினோ அமிலங்கள் சேர்ந்தது, இது உங்களோட பிள்ளைன்ற மூலையை அவர் நல்லதை கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ எத்தனை பால் மக்கள் இதில் வந்து இன்னும் சந்தையில் நிற்கிதுன்னா இல்லை. அப்போ அது பிராண்டட். அப்போ ஒரு விளம்பரங்கள், சமூக ஊடகங்கள், இது எல்லாமே இந்த மாஃபியாவுக்கு துணை போகுது. தனியாக வைத்தியர்களை கூட சொல்லக்கூடாது. நீங்கள் போய் சாய்ஸ் பண்ணி கேட்குறதுக்கும் இருக்குது. இப்போ அந்த நிலையில் வச்சுக்கொண்டு தனியாக எல்லா டாக்டர்ஸையும் நீங்கள் போய் குறை சொல்கிறன்றது மாஃபியாவுக்கு துணை. மாஃபியா இருக்குது, உலக ரீதியில் இருக்குது. மருத்துவ மாஃபியா இருக்குது, கல்வியில் மாஃபியா இருக்குது. இப்போ இலவச கல்வி என்னொன்றை பிடிச்சி வச்சுக்கொண்டு இருக்கிறோம். இந்த இலவச கல்வி ஒரு ஸ்கூல் ஒன்று வருது, ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டியோட வருது. இப்போ எல்லாரும் பிள்ளைய, நானும் தான் பிள்ளைய நீச்சல் பயிற்சிக்குன்னு அனுப்புகிறேன். பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது. இங்கே ஒரு ஸ்கூலில் கராட்டி சொல்லி கொடுக்குறானே. எங்களோட கரிக்குலம் வந்து என்ன செய்யுது? 8 பாட வேலை, இதில் ஒரு பாட வேலை தான் பிடி பாட வேலை. இப்படி தான் போகுது. சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. சரி, அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்கக்குள்ள நான் அப்போ இந்த பாடசாலையில் நீச்சல் பயிற்சி, கராட்டி, குதிரை ஏற்றம், அது இது இதெல்லாம் இருந்தால் எதுக்கு விடுவீங்க? அல்லது ஒரு ஓகன், வயலின், கிட்டார் எல்லாம் இருக்க எல்லாம் ஒரு இடத்துலையே கிடைக்குதுன்னு விட்டு நான் அங்கே விடுவேன் பிள்ளைய. இலவச கல்வி அழிஞ்சு போகும். சொல்கிறதுல இன்னொரு 20 வருஷத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள், அது இருக்காது. ஏன்னா அந்த நிறுவனமயப்படுத்தப்பட்ட இந்த மாஃபியாக்கள் உலக அளவில் நடந்து கொண்டிருக்குது. தடுக்கிறதுக்கான சக்தி ஒரு தனிநபர்கிட்ட இல்லை என்றதை மக்கள் உணர வேண்டும். இந்த இடத்துக்கு பின்தங்கின இடங்களுக்கு, இப்படி சிறிய வைத்தியசாலைகளுக்கு யார் வருவேன்னு சொல்லி சொன்னால் மெரிட் ஆர்டரில் பின்னுக்கு இருந்து வருவேன். அது பெரும்பாலும் தென்பகுதி ஆட்களாக இருக்கிறேன். அப்போ சொல்கிறது இஞ்செல்லாம் சிங்கள டாக்டரை போட்டிருக்குது. சிலர் இருக்கணும் தங்களை அப்படி பார்த்துக்கொள்வது. பெரும்பாலான ஆட்கள் கதைக்கிற இல்லை இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் பலர் வந்து நீங்கள் கதைச்சிங்களேன்னா சொல்லுபடியாக கதைப்பாங்க. எல்லா பிரச்சனையும் தெளிவாக கதைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்போ இதில் 2 லட்சம் வைப்போம். ஒரு சம்பளம் அவரேஜ் 2 லட்சம் வைப்போம். அந்த சம்பளத்தின்படி ஒரு நாளைக்கு 2 லட்சம் என்றால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? 6,000 7,000 பேர் வைப்போம். சரி, 6,000 வச்சா 1,80,000 பேர். எந்த ஒரு நொடியும் இதற்கு ஆபத்தானதாக முடிக்கலாம். நான் ஒரு மிக கடுமையான ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளில் இருந்து எனக்கு ரத்தம் மூலம் பெறக்கூடியதாக நோய்கள் இருக்கும். நான் ஊசியால் குத்தி வந்துட்டேன்னா அதுக்கு பிறகு என்ன குடும்பம்? இப்போ ரேங்கில் எப்படியோ இங்கே உள்ள ஆக்கள், இந்த முறை லெவல் ரிசல்ட்ஸை பார்த்துறீங்களா, இங்கே உள்ள ஆக்கள் நல்ல முன்னுக்கு வந்துடும். பிறகு அந்த வெளிநாட்டுக்குரிய எக்ஸாமில் பார்த்தாலும் இங்கே உள்ள தமிழாக்கள் வந்து ரேங்கில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்போ இவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு